ஓகே. 12ஆம் நியூஸு. உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பத்தி தெரியும். லைக் வந்து எப்படி இருக்கும்னு வந்து, அது வந்து நார்மல் கம்ப்யூட்டர் மாரி இருக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரியா? அதே சமயம் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாவும் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல வந்து படிச்சிருப்போம். பீகார்ல வந்து இதுவரைக்கும் எந்த வித சூப்பர் கம்ப்யூட்டருமே இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து பீகார்ல வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இனாகரேட் பண்றாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஐஐடி பட்னால வச்சு தான் வந்து பண்றாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. பரம் ருத்ரா அப்படின்றது தான் அதோட பேர். எதுக்கு கீழ இந்த விஷயத்த பண்றாங்கன்னா வந்து நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்கும். சரியா? இந்த மிஷின் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து டெவலப் பண்ணணும், அந்த நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷின் வந்து 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கியிருப்பாங்கன்னா ஒரு 1874 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இதை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஏசி ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா? அவனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து பீகார்ல வந்து ஓகே எது முடியும் கிடைச்சு. ஓகே. பீகார்ல தான் இனாகிரேட் பண்றாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதோட ஃபீச்சர் பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஸ்பீடு அந்த பவர் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து எவ்வளோ பவர் இருக்கும் வந்து 838 டெராஃபிளாப்ஸ். அதாவது ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 838 ட்ரில்லியன் கால்குலேஷன் வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டரால வந்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து எத்தனை நாட்ஸ் இருக்குன்னா 180 கம்ப்யூட்டர் நாட்ஸ் வந்து இருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கேல் ரத்னா அவார்டு இருக்கும் பாத்தீங்களா? அந்த நியூஸை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேல் ரத்னா அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர். இதுதான் ஹையஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1991 1992 அந்த காலகட்டத்தில இருந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. யார் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் இருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 2021ல இந்த அவார்டோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்திருக்கும்னா வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு ஒரு பேர்ல வந்திருக்கும். 2021ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி வந்து இதோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஜெயிக்கிறவங்களுக்கு என்னென்ன தருவாங்கன்னா வந்து ஒரு மெடல் ஒன்று தருவாங்க, ஒரு சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க, 25 லட்சம் அந்த ரொக்க பணம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, பிரைஸ் மணி, அது வந்து தருவாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இப்போ எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னா 2026க்கு வந்து இந்த கேல் ரத்னா வந்து தருவாங்க பாத்தீங்களா? அவங்களோட பேரை வந்து இப்போ வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாமினேஷன்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹாக்கியோட கேப்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அதாவது வைஸ் கேப்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? ஹார்திக் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? கேல் ரத்னா அவார்டு வந்து தரப்போறாங்க. அதுக்காக வந்து சில பேர் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹார்திக் சிங் அப்படின்றதுதான் அவரோட பேரு. ஓகே தானே? ஓகே. இதுக்கப்புறம் வந்து வேற என்ன வந்து எப்படி வந்து கேல் ரத்னா அவார்டு வந்து தராங்களோ அதே மாதிரி வந்து அர்ஜுனா அவார்டு வந்து தருவாங்க. இந்த அர்ஜுனா அவார்டுக்கு வந்து எத்தனை பேர் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24 ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா? ரெக்கமெண்ட் பண்ணது வந்து எத்தனை பேருனா வந்து 24 பேரு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அந்த 24 பேர்ல வந்து யாருமே வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் இல்ல. கடைசியா ஒரு ஆள் வந்து யார் வந்து கிரிக்கெட் பிளேயர் வந்து இந்த அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா முகமது ஷமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 2023 வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல வச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த கேல் ரத்னா அவார்டு இருக்கும் பாத்தீங்களா? இந்த கேல் ரத்னா அவார்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 6 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 6 தானே? 2 3 4 5 6 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியா யார் கொடுத்துருப்பாங்கன்னா வந்து நம்மளோட கேப்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? ஹாக்கியோட கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? 28 29 டிசம்பர். ஓகே. எப்படி வந்து இந்த கேல் ரத்னா அவார்டுக்கு வந்து பிரைஸ் மணி வந்து 25 லட்சமோ அதே மாதிரி வந்து இந்த அர்ஜுனா அவார்டுக்கு வந்து பிரைஸ் மணி எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. 15 லட்சம் அப்படின்றத சொல்ல தெரியணும். வேற எதுவும் அதுல இருக்காது. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே. புரிஞ்சுச்சு தானே? அடுத்த நியூஸ் போலாம் தானே?
ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ஹையஸ்ட் ஹானர் அவார்டு வந்து கேல் ரத்னா இப்ப சொன்னேனோ, அதே மாரி வந்து இந்த பாலகர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது 5 வயசுலேருந்து 18 வயசு இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு குடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர் அவார்டு வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தருவாங்க. சரியா? எப்படி வந்து பெரிய ஆளுக்கு வந்து கேல் ரத்னாவோ, அதே மாரி வந்து இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எது வந்து ஹையஸ்ட் அவார்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அப்படின்றது தான். சரியா? இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, இப்ப வந்து இந்த அவார்டு வந்து குடுத்திருப்பாங்க. இந்த அவார்ட பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பி சொல்றேன். சரியா? இந்த அவார்டு வந்து 1 வருஷத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து எத்தன பேருக்கு வந்து குடுப்பாங்கன்னா, எத்தன பேருன்றத விட எத்தன அவார்டு வந்து அதிகபட்சம் வந்து குடுப்பாங்கன்னா, 25 அவார்டு வந்து தருவாங்க. இதுலயும் அப்படிதான். ஒரு மெடல் வந்து தருவாங்க. ஒரு சர்டிபிகேட் வந்து தருவாங்க. இதுக்கு எந்தவித கேஷ் பிரைஸும் இல்ல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாரி வந்து இந்த வாட்டி வந்து எத்தன பேருக்கு வந்து அவார்டு குடுத்திருப்பான்னா, 20 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவார்டு வந்து குடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தந்திருக்காங்க. எதுக்காகடா இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு தந்திருக்காங்கன்னா வந்து, ரீசென்ட்டா வந்து சில பல ரெக்கார்ட்லாம் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த விஜய் ஹசாரே அப்படின்னு ஒரு டிராபி நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 190 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. அதே மாரி வந்து இந்த லிஸ்ட் ஏ கிரிக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா? ஆல்ரெடி நான் சொன்னேன். லிஸ்ட் ஏ கிரிக்கெட்னா என்ன ஏதுன்னு. அந்த லிஸ்ட் ஏ கிரிக்கெட்ல இந்த 150 ரன்ஸ் அதாவது 150 ரன்ஸ வந்து அதிவேகமா வந்து இதுவரைக்கும் யார் அடிச்சிருந்தாங்கன்னா, ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்களோட ரெக்கார்டையும் இவங்க வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி வந்து ஒரே இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்தியன்ஸ் அந்த ரெக்கார்டையும் இவங்க வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி வந்து எக்செப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் குடுத்தனால உங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து குடுக்குறாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அவார்டு. இந்த மாரி வந்து எந்த ஒரு கிரிக்கெட்டரும் இந்த பால் புரஸ்கர் அவார்டு வந்து வாங்குனது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷி அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த அவார்டு வந்து மொத்தம் வந்து எத்தன கேட்டகரில தருவாங்கன்னா வந்து, பிரேவரி, சோசியல் சர்வீஸ், என்விரான்மென்ட், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சயன்ஸ் மொத்தம் வந்து 6 கேட்டகரில தருவாங்க. இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரில வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. அந்த 20 பேரையும் போட்டிருப்பாங்க. ஒரு வாட்டி படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா வந்து, இந்தியாஸ் பெஸ்ட் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டு. இது எதுக்காகனா வந்து இது இப்போ வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து இப்போ வந்து டிராவல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்றேன், திருநெல்வேலியில இருந்து பெங்களூருக்கு போறேன். இல்லன்னா வந்து எங்க ஊர்ல இருந்து நான் வந்து சிங்கப்பூருக்கோ, மலேசியாக்கோ வந்து போறேன். சரியா? போறப்போ வந்து இந்த ஏர்போர்ட்ல வந்து போவேனா, போயிட்டு வந்த பிறகு நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து போய் சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு வந்து ரேட்டிங் வந்து குடுப்பீங்க பார்த்தீங்களா? அதே மாரி வந்து நான் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கான ரேட்டிங் வந்து குடுக்கணும். சரியா? இந்த ஏர்போர்ட் வந்து எப்படி இருந்துச்சு? அது வந்து 1 ஸ்டாரு, 2 ஸ்டாரு இந்த மாரி வந்து ரேட்டிங் வந்து குடுப்பாங்க. என்ன மாரி வந்து நெறைய பேர் வந்து ரேட்டிங் வந்து குடுத்திருப்பாங்களா? அந்த மாரி குடுக்கப்பட்ட ரேட்டிங்ல யாருக்கு வந்து நல்லா ரேட்டிங் இருக்கோ, அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் வந்து தருவாங்க. சரியா? இதுதான் வந்து இந்தியாவோட பெஸ்ட் அவார்டுன்னு இந்தியாஸ் பெஸ்ட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அவார்ட வந்து யார் வந்து இது ஐ மீன்ஸ் குடுப்பாங்கன்னா வந்து டிராவல் அண்ட் லெக்சர் இந்தியா அண்ட் சவுத் ஏசியா அவங்க தான் வந்து குடுப்பாங்க. சரியா? எங்க வச்சு இந்த செரிமானி வந்து நடந்திருக்கும்னா வந்து நியூ டெல்லியில வச்சு தான் நடந்திருக்கும். எந்த தீம் கீழ வந்து நடந்திருக்கும்னா வந்து பாஸ்போர்ட் டூ பாசிபிலிட்டி அப்படின்னு ஒரு தீம் கீழ வந்து நடந்திருக்கும். இதுல வந்து யார் யாருக்கு அவார்டு குடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரியா? அதே மாரி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கும்னா வந்து நம்ம பெங்களூரோட கம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கும். டொமஸ்டிக் ஏர்லைனுக்கு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கும்னா வந்து ஏர் இந்தியாவுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இது செகண்ட் கன்சிக்யூட்டிவா வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ஏர்லைனுக்கு வந்து யார் கிடைச்சிருக்குமா வந்து சிங்கப்பூர் ஏர்லைனுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த க்ரூஸ் கப்பல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? பெஸ்ட் க்ரூஸ்க்கு வந்து இது கிடைச்சிருக்குமா வந்து செலிபிரேட்டிவ் க்ரூஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த லாஞ்ச் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லாஞ்ச் வந்து எது கிடைச்சிருக்குமா வந்து சிட்னி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? செஞ்சுரியன் லான்ச் சிட்னி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்க செஞ்சுரியன் லான்ச்சுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஸ்கீமை பத்தி நான் சொல்லியிருக்கேன். திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். அது என்னடா 2 ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். எப்படி சொல்றது? ஒரு ஷிப்ப வந்து நீ வந்து பில்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஏகப்பட்ட காசு வந்து வரும். சரியா? ஒவ்வொரு ஷிப்பையும் வந்து நீ பில்ட் பண்றப்போ வந்து உனக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து குடுப்பாங்க. இந்த ஸ்கீம் கீழ. அதுதான் வந்து இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீம் என்ன, ஏது அப்படின்றத ஒரு வாட்டி நான் சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்காக வந்து எத்தனை கோடி வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருப்பாங்கன்னா 24,736 கோடி. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 100 ரூபா ஆகுதுன்னா அந்த ஷிப் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அது எந்த மாதிரி ஷிப் டைப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. 15 ரூபால இருந்து 25 ரூபா முடியும் கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ஷிப்பை வந்து நான் பில்ட் பண்றதுக்கு வந்து 100 ரூபா ஆச்சுன்னா எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு வந்து கொடுப்பாங்கன்னா 15 ரூபால இருந்து 25 ரூபா வந்து கொடுப்பாங்க. நான் பண்ற ஷிப் வந்து பெருசா இருந்துச்சுன்னா 25 ரூபா கொடுப்பாங்க. கொஞ்சம் சின்ன ஷிப் வந்து பில்ட் பண்ணேன்னா வந்து 15 ரூபா கொடுப்பாங்க. அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கொடுக்குறாங்க பாத்தீங்களா காசு, மொத்தமாவெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பில்ட் பண்ற ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு 5 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜின் எல்லாம் இன்ஸ்டால் பண்றேன் பாத்தீங்களா, அப்போ ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா கட்டி முடிப்பேன் பாத்தீங்களா ஷிப்பை, அப்போ ஒரு 5 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொடுப்பாங்க, மொத்தமா கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஒருவேளை இப்போ வந்து சீரீஸா வந்து லான்ச் பண்றாங்க பாத்தீங்களா, லைக் எப்படி சொல்றது, இப்போ ஹாரி பாட்டர்னா ஹாரி பாட்டர் 1, 2 இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதே இது ஷிப்ல வந்து ம், ஏதோ ஒரு ஷிப் பேர் எடுத்துக்கோங்களேன், HY விஜெட் ஷிப் சீரீஸ் 1, சீரீஸ் 2, இந்த மாதிரி ஷிப்பை வந்து நான் வந்து சீரீஸா வந்து பில்ட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியும் பேசியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக இதுன்னு? ஹலோ. ஓகே, இதுதான் முதல் ஸ்கீம். சரியா? ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அடுத்து வந்து ரெண்டாவது ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா? அதாவது ஒரு ஷிப்பை வந்து நீ பில்ட் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஷிப்யார்ட், எப்படி வந்து நீ வந்து ஒரு காரை பில்ட் பண்றதுக்கு வந்து ஃபேக்டரி தேவைப்படுதோ அதே மாதிரி வந்து ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஷிப்யார்ட் வந்து தேவைப்படும். சரியா? இந்த ஷிப்யார்ட் வைப்பதற்கு, அதாவது ஒரு ஷிப்யார்ட் வந்து வைக்கணும்னா வந்து பெரிய காசு வந்து தேவைப்படுமா, அதுக்கு தேவையான காசை வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து தருவாங்க. புரிஞ்சுச்சா? அதாவது ஒரு ஃபேக்டரியே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேக்டரிக்கு தேவையான என்னென்ன தேவைப்படும், ஒரு ரோடு, லைக் வந்து ஒரு லேண்டு வந்து தேவைப்படும், அதை சுத்தி ரோடு போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஃபேக்டரிக்கு தேவையான மிஷினு, இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வந்து வாங்கணும் பாத்தீங்களா, அதுக்கு தேவையான காசெல்லாம் வந்து தேவைப்படும். அந்த காசை வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து தருவாங்க. கொடுக்குற காசை வந்து 2 பார்ட்டா வந்து கொடுப்பாங்க. ஐ மீன்ஸ் என்ன சொல்றது, இந்த ஸ்கீமே வந்து 2 பார்ட்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. நீ வந்து ஒரு ஃபேக்டரி வந்து வைக்க போற, அதாவது கிரீன் ஃபீல்டா வந்து வைக்க போற, அதாவது ஸ்கிராச்ல இருந்து புதுசா வந்து இப்பதான் ஃபேக்டரி வந்து கட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எவ்வளவு வந்து கேபிட்டல் சப்போர்ட் வந்து கொடுப்பானா 100% வந்து கொடுத்துருவாங்க. அதாவது நீ வந்து புதுசா வந்து இந்த மாதிரி வந்து ஷிப்யார்ட் வைக்க போற அப்படின்னு சொன்னா கவர்மெண்டே வந்து ஒரு லேண்டை வந்து கொடுத்து அங்க வந்து ஃபேக்டரியை கட்டி கொடுத்துருவான். ஓகேவா? நீ வந்து போய் வந்து பிசினஸ் மட்டும் பண்ணா போதும். ஐ மீன் என்ன சொல்றது, இந்த ஷிப்பை மட்டும் தயாரிச்சா வந்து போதும் இந்த ஸ்கீம் கீழே. அதே மாதிரி நீ ஆல்ரெடி வந்து நீ ஃபேக்டரி வச்சிருந்து அதை அப்கிரேட் பண்ணணும், இந்த ப்ரௌன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உனக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட் தருவானா வந்து 25% வந்து சப்போர்ட் வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா இந்த ஸ்கீம்? ஓகே. 24,736 கோடி வந்து அந்த ஸ்கீமுக்கு, அதாவது ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுக்கு. இந்த ஸ்கீமுக்கு ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா பட்ஜெட்ல 19,989 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்கீம் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இருக்குமா வந்து 2036 முடிய வந்து இருக்க போது. இல்ல என்ன பிளான் பண்ணிருப்பாங்க வந்து இந்த 2036ன்றது வந்து நாங்க வந்து 2047 முடிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. விளங்குச்சு தானே? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து போலாமா? ஓகே. அடுத்து வந்து ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். நான் இருக்குதானே? 96K-வா? என்ன 96K? அது வந்து இந்த ஷிப் பில்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் ஒருத்தர் 2036க்குள்ள வந்து, 2036 தானே, 2030 ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள வந்து இவ்வளவு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க பண்ணிடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஜன் ஆரோக்கிய யோஜனா இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? இது ஞாபகம் இருக்கு தானே? நான் சொல்லாத இன்னும் அவசியம் இல்லை தானே? நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஓகே, சூப்பர். லைக் வந்து அந்த இயரை மட்டும் நான் சொல்லிடுறேன்.
ஜன ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்கீம் அப்படின்றத பார்த்திருப்போம். இந்த ஸ்கீம் கீழ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளவு தருவாங்கன்னா வந்து 5 லட்சம் முடி வந்து தருவாங்க அப்படின்றத பார்த்திருப்போம். வேற என்ன வந்து மேலாப்ல பார்த்திருப்போம்னா வந்து 2024 இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சீனியர் சிட்டிசன் பாத்துக்காங்க 70 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா, இது புரியணும்னா வந்து அந்த விஷயம் புரியணும். அதாவது 2018 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பானா, இந்த ஸ்கீம் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. சரியா? 2011 ஒரு சென்சஸ் மாதிரி ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த சென்சஸ்ல வல்னரபிள் ஃபேமிலிஸ், புவர் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா வந்து 2024 என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த சீனியர் சிட்டிசன் 70 வயசுக்கு மேல யாரு இருந்தாலும், அவன் வந்து ரிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, புவரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து நாங்க வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து நாங்க வந்து கொண்டு வரோம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் வந்து தரோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த 70 வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு தராங்க பாத்தீங்களா, அப்ப வந்து ஒரு கார்டு வந்து தருவாங்க. அந்த கார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வே வந்தனா கார்டு அப்படின்னு ஒரு கார்டு. இந்த கார்டை வந்து காட்டிட்டா நீ வந்து ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப டிசம்பர் 5 2025 முடியும். இந்த வே வந்தனா கார்டு வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 93 லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. வழங்குச்சு தானே? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைகர் பியரிங் ஸ்டேட் அப்படின்னு என்ன தெரியணும். சிம்பிளா சொல்லணுமா வந்து உங்க ஊர்ல வந்து டைகர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல வந்து டைகர் இருந்துச்சு, டைகர் வாழ்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க ஸ்டேட்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டைகர் பியரிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஓகே, இப்போ அந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம மக்கள் தொகை, அதாவது நம்ம சென்சஸ் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த டைகர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு சென்சஸ் எடுப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி வந்து எடுப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஒரு சென்சஸ் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கு எடுக்க போறாங்கன்னா அந்த ஊர்ல வந்து மக்கள் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் வந்து போய் வந்து கணக்கு எடுப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த டைகர் சென்சஸ் வந்து எடுக்க போறாங்கன்னா அந்த ஊர்ல டைகர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து போய் வந்து சென்சஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து கடைசியா வந்து எப்போ வந்து சென்சஸ் எடுத்திருப்பாங்கன்னா 2022 வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த சென்சஸ் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொன்னேன்னா அடுத்த சென்சஸ் வந்து 2026 வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் இந்த குஜராத்ல வந்து டைகரே இல்ல. ஆனா வந்து ரீசெண்டா வந்து இப்ப வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் வந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபுட் பிரிண்ட வந்து பார்த்ததுல குஜராத்ல வந்து ஒரு டைகர் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு டைகர் இருந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னேன், அந்த ஸ்டேட் வந்து டைகர் பியரிங் ஸ்டேட்டா. இப்ப என்ன பண்றாங்க, குஜராத்துக்கு வந்து ஒரு அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்கன்னா அது வந்து டைகர் பியரிங் ஸ்டேட்டா வந்து அந்தஸ்து வந்து கொடுத்திருக்காங்க. விலங்குஸ்தானே. கடைசியா வந்து குஜராத்ல வந்து எப்போ டைகர் இருந்துச்சுன்னா வந்து 1989 வந்து டைகர் இருந்திருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வந்து ஒரு டைகர் வந்து அந்த ஊருக்கு வந்து வருது. எங்க இருந்து வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு சான்ச்சுரி இருக்கும், அதாவது ஒரு சரணாலயம் இருந்திருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்னன் ரத்தன் மகால் ரத்தன் மகால் தானே. ரத்தன் மகால் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படின்னு ஒரு சான்ச்சுரி இருக்கும். அங்க இருந்து அந்த டைகர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்தது மட்டும் இல்ல, இங்கேயே வந்து கடந்த ஒரு வருஷமா வந்து தங்கி இருக்கு. அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? இப்போதைக்கு இந்தியால வந்து எத்தனை டைகர் பியரிங் ஸ்டேட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 20 டைகர் பியரிங் ஸ்டேட் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. 2022 சென்சஸ் படி வந்து எத்தனை இருந்திருக்கும்னா வந்து 18 ஸ்டேட் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து 20 ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்போம். வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டேட்டா, இந்த டேட்டா வந்து யார் வந்து விட்டுருப்பானா வந்து ப்ளூம்பர்க் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த டேட்டா ஒரு ரிப்போர்ட்டை வந்து விட்டுருப்பாங்க. என்ன ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வந்து இந்த விண்டு தானே. விண்ட் டர்பைன் இருக்கும் பாத்தீங்களா, எந்த ஊர்ல வந்து அதிகமா வந்து விண்ட் டர்பைன் இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா வந்து விட்டுருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அதாவது விண்ட் மார்க்கெட், பிக்கர் விண்ட் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த ஊர்ல அதிகமா வந்து இந்த அந்த காற்றாலை எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து அதிகமா வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அந்த ஊரை தான் வந்து பிக்கஸ்ட் விண்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியா தான் வந்து தேர்ட் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட். எதுலன்னு கேட்டீங்கன்னா இந்த விண்ட் மார்க்கெட்ல இந்தியா தான் வந்து தேர்ட் பிக்கஸ்டா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா
சைனா வந்து இருக்காங்க, செகண்ட் வந்து யூஎஸ் வந்து இருக்காங்க. இந்தியா வந்து தேர்டா வந்து இருக்கு. கடந்த 4 வருஷமா வந்து இந்தியா வந்து 5வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து 3வது இடத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யார் இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்கன்றது முக்கியம். ப்ளூம்பர்க் அப்படின்றவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. வேற என்ன இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியால இந்த வருஷம் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு வந்து இந்த விண்ட் டர்பைனோட கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னா நவம்பர் முடியும் வந்து 5.8 ஜிகாவாட் வந்து இருந்திருக்கு. சரியா? எப்பன்னு கேட்டுக்கோங்க. நவம்பர் முடியும். இது வந்து டிசம்பருக்கு வந்து இன்னும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா வந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த வருஷம் மட்டும் 6.2 ஜிகாவாட் வந்து இந்த விண்ட் டர்பைன் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப டபுளா இருக்கு. அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அதே மாதிரி வந்து கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து குளோபல் லெவல்ல நல்லா பார்த்துக்கோங்க. குளோபல் லெவல்ல இந்த விண்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 2030க்குள்ள வந்து 934.6 ஜிகாவாட் வந்து அடையும். அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? அடுத்த விஷயம் போலாமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 27 வந்து எந்த டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் எபிடெமிக் ப்ரிப்பர்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு, அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. இதை வந்து யார் வந்து எழுதியிருப்பாங்கன்னா அனுபம் கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்க தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல தர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பெட்டூல் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 4 வந்து கொண்டு வரணும். அதுல வந்து 2 வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க வந்து கோல்ட்மேன் சாட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2026 ஃபினான்ஷியல் இயர்ல இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.7% இருக்கும். அதே இது 2027 வந்து 6.8% இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா? அவன் வந்து ஒரு பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஷேரை வந்து வித்திருப்பாங்க. எவ்வளவு வந்து வித்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. 3% வந்து வித்திருப்பாங்க. எவ்வளவுக்கு வந்து வித்திருப்பாங்கன்னா 2100 கோடிக்கு வந்து வித்திருப்பாங்க. இந்த 3%ல 2% வந்து நார்மலா வந்து வித்திருப்பாங்க. 1% வந்து இந்த கிரீன் ஷூ ஆப்ஷன் வழியா வந்து வித்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரீன் ஷூனா வந்து எப்படி சொல்றது? இப்போ வந்து நார்மலா இருந்து இவ்வளவுதான் விற்க போவ. ஆனா வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் சேர்த்து வந்து நீங்க வித்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது நார்மலா வந்து எப்படி சொல்றது? இப்போ வந்து மார்க்கெட்டுக்கே நீ வந்து போற. சரியா? இப்போ மார்க்கெட்டுக்கே போற. சரியா? நீ வந்து என்ன பண்ற வந்து ஒரு 3 கிலோ தக்காளி வந்து விக்கணும்னு நினைக்கிற. ஆனா வந்து டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து நீ வந்து 4 கிலோ வந்து வித்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1 கிலோ வந்து இந்த கிரீன் ஷூ ஆப்ஷன் வழியா வந்து வித்துக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா? அததான் வந்து இந்த கிரீன் ஷூ ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த பாரதி என்டர்பிரைசஸும் வார்பங்க் பின்கஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஹையர் இந்தியாவோட 49% ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து $2 பில்லியன் கொடுத்து வந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பான். வழங்குச்சா இன்னைக்கு நான் பேசினதெல்லாம்?